Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாக 10ஆம் மாதத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். கடைசி நாளிலே நிற்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து அவர் தொடர்ந்து நம்மோடு பேசி காலைதோறும் அவருடைய வார்த்தையிலே நம்மை ஆசீர்வதித்ததற்காக நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த மாசத்தின் கடைசி நாளிலும் கர்த்தர் நம்மில் பிரியமாயிருக்கிறார். நம்மை நிச்சயம் கைவிடாமல் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில இதுவரை பெற்றிராத நன்மைகளுக்கு தேவன் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். உங்களை கர்த்தர் ஒருபோது கைவிட மாட்டார். உங்களை கர்த்தர் எல்லாவற்றிலும் தலை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த காலவேளையில தீர்க்கமான வார்த்தையை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், தேவனை முதலாவது நாம் பற்றி கொள்வதற்கு, அவரிடத்திலிருந்து அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு, விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்குதல் அவசியம். நம்முடைய ஆத்துமா காத்திருக்கிறது வெட்கப்பட்டு போவதற்கல்ல, கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய ஆத்துமா எல்லா நிலையிலும் கர்த்தருக்காக காத்திருந்தது. நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட உங்களுடைய காத்திருக்குதல் ஒருபோது உங்களை வெட்கப்படுத்தாது. நிச்சயமாய் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக சாட்சியை வாழ்வதற்கு தான் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பியிருங்கள். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர் என்றால், அவரை நம்பியிருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார், துணையாயிருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆதியாகமம் 15:1 இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ பயப்படாதே என்று சொன்னது மாத்திரமல்ல, நான் உனக்கு கேடகம், மகா பலன். பாருங்க, ஆண்டவரே கேடகமா இருக்கிறார். கேடகம் விசுவாசத்தை குறிக்கிறது. ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து கர்த்தர் மேல விசுவாசமாயிருங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லா நிலையிலும் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தரோடு இருந்து அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை தொடர்ந்து நாம் ஆராதிக்க வேண்டும். அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயம் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தே தீர்வார். நிச்சயம் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், உங்களுக்கு விரோதமான தடைகளை மாற்றுவார். இந்த நாளிலும் கூட காரியத்தில் இருக்கிற போராட்டங்களை மாற்றுவாங்க. குடும்ப நிலைமையை மாற்றுவார். கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவதற்கு துணையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணையாயிருந்தால் பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமாய் துணையாயிருந்துதான் நடத்தினார். ஒன்று குறையில்லாமல் கர்த்தர் காத்து கொண்டார். அது மாத்திரமல்ல, சிறையிருப்பில் காணப்பட்ட தானியேலுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். பாருங்கள், அவன் அந்த சிங்க கெபியிலே சிறையிருப்பு என்ற ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்குள் போகிறான். அந்த நேரத்தில் கர்த்தர் தானியேலுக்கு துணையா இருந்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு விடுவித்தார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் கர்த்தருக்காக வைராக்கியம் ஊழியம் செய்த நிமித்தம் சிறையிருப்பில் இருந்தார்கள். அங்கு அவர்கள் துதித்து ஆராதித்தார்கள். பாருங்கள், நீங்களும் இந்த நாட்களிலே கர்த்தருக்காக வைராக்கியமாயிருங்கள். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். அவரையே நம்பியிருங்கள். ஆண்டவர் நிச்சயம் விடுதலையாக்கி சாட்சியா நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு துணையும் எங்களுக்கு கேடகமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து இந்த மாதம் முழுவதுக்கு எங்களோடு இருந்து வார்த்தையிலே எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நம்பியிருக்கிறோம். நாங்கள் கர்த்தாவை உம்மை பற்றி கொண்டிருக்கிறோம். உமக்காக காத்திருக்கிறோம். இந்த வேளையில் ஜெபிக்க அத்தனை குடும்பத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் நீர் துணையும் கேடகமாயிருந்து தொடர்ந்து நடத்துவீராகப்பா. எம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்தும். கரம் பிடித்து ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும், கணவன் மனைவி பிள்ளைகளையும்
சம்பாத்தியங்களையும் ஆவிக்குறி வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையிலும் ஆண்டவரே உமக்காக செய்கிற ஊழியத்தின் பாதையிலும் கர்த்தர் ஒவ்வொருவருடைய நெருக்கங்களையும் ஒவ்வொருவருடைய போராட்டங்களையும் பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து சாட்சியா நிறுத்தும். தேவைகளை சந்தியும். அற்புதம் நடக்கட்டும். புதிய வாசல் திறக்கப்படட்டும். காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் விண்ணப்பத்தின் காரியத்திலும் கர்த்தரே இறங்கி கிரியை செய்து விடுவித்து ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். விசுவாசத்தோடு உம்மை பற்றிக்கொள்ள உதவி செய்யும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் துணையும் கேடகமாய்